ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐஎம்ஓ. ஸோ வியூவர்ஸ்க்கும் ஒரு ஹாய் சொல்லிடலாம். ஏன்னா வியூவர்ஸ் வந்து பெரும்பாலும் நம்ம வீடியோ வந்து முழுசா பார்க்கறதில்ல. வியூவர்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அந்த முழுசா வீடியோவை கண்டென்ட்டை பார்த்தா மட்டும்தான் நாங்க என்ன பேச வரோம்னு புரியும். ஏன்னா ஒரு சில வீடியோவில் வந்து நமக்கு பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு. பிகாஸ் ஆஃப் அவங்க ஒரு 2 நிமிஷத்துல பார்த்துறதுனால பெருசா அவங்களை இம்பாக்ட் பண்ணல. பட் நீங்க எந்த வீடியோ இருந்தாலும் ஒரு முழுசா பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் ரெக்வஸ்ட் பண்றேன். ஸோ வீடியோ முழுசா பாருங்க. என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, நம்ம ஆல்ரெடி சினிமாவில் நிறைய டாபிக் பேசிட்டோம். 1000 crores ஏன் வரல, அதே மாதிரி ஒரு ஏன் அழுகாட்சி மூவியாவே நிறைய வருது, இந்த மாதிரி வந்து நிறைய கொஸ்டின், நிறைய வந்து டெப்தான டாபிக்ஸா போனோம். இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு டெப்தான டாபிக் தான். என்னன்னா வந்து தமிழ் சினிமாவோட டைரக்டருக்கு பஞ்சம் இல்ல, எப்பவுமே பஞ்சம் இருந்ததே இல்லை. யாராவது ஒரு மேஸ் டைரக்டர் வந்துட்டே இருப்பாரு. நம்ம அந்த அளவுக்கு அவங்கள நம்பி படம் போயிட்டே இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நித்திலனா இருக்கட்டும், மகாராஜா எடுத்தவர், அதுக்கப்புறம் லப்பர் பந்து எடுத்த அந்த டைரக்டர் இருக்கட்டும், அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ஒரு டைரக்டர், 2 டைரக்டர் நல்ல டைரக்டரா கிடைச்சிடறாரு. பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம அப்சர்வ் பண்ண வரைக்கும் இந்த டாப் லெவல்ல ஒரு ஷங்கர், ஒரு அட்லி, இந்த மாதிரி பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு ஃபேமு, ஒரு நல்ல ஹிட் கொடுத்துட்டாங்கன்னா உடனே வந்து ஒரு பாலிவுட்டையோ டோலிவுட்டையோ நோக்கி போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது அவங்க வந்து அங்க 1000 crores படம் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆளாயிடுறாங்க. இப்ப ஜவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அட்லி கெரியர்ல அது ஒரு 1000 crore பட்ஜெட், 1000 crores வசூல் பண்ண ஒரு படம். ஸோ அந்த மாதிரி தமிழ் சினிமா விட்டு நம்ம டைரக்டர் வந்து வெளியே போயிட்டு படம் பண்றதுனால தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க போனா பரவாயில்லைங்க, ஏன்னா நம்மகிட்டும் நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க போனா நமக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய இழப்பு கிடையாது. புது புது டைரக்டர்ஸ் வந்துட்டே இருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவை யார் டெவலப் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க மட்டும் சினிமா நம்ம டைரக்டர்ஸா இருந்தா போதும். மற்றவங்க வந்து அவங்களுடைய ஃபேமு, அவங்களுடைய பட்ஜெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறது எந்த வித தப்பும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஸோ இதுதான் நம்முடைய கொஸ்டின். ஸோ எம்ஜி நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. தமிழ் சினிமா விட்டு பெரிய டைரக்டர் வந்து வேற மொழிக்கு போறது நல்லதா கெட்டதா? என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல இது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி growth வந்து ஒரு பெரிய பாதிப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஒரு 1000 crore ரேஸ்ல போயிட்டு இருக்கும்போது நம்மளோட டாப் டைரக்டர்ஸ், அதாவது தமிழ் சினிமாவோட பிரைவேட் டைரக்டர்ஸ் எல்லாம் மற்ற இண்டஸ்ட்ரியில படம் எடுக்கும்போது தமிழ் இண்டஸ்ட்ரியோட growth வந்து குறையதான். பட் இது ஒரு பாதிப்பா அப்படின்னு சொன்னா இப்போதைக்கு வேணா பாதிக்கலாம், தவிர ஃபியூச்சர்ல நல்ல டைரக்டர்ஸ் வரதான் போறாங்க. அவங்க ஸ்டேஜ் வந்து மறுபடியும் வரத்தால நிரப்பதான் போறாங்க. ஒரு சங்கர் விட்டு எடுத்து, ஒரு அட்லி விட்டு எடுத்து, இந்த இளம் டைரக்டர்ஸ் வந்து நிரப்பதான் போறாங்க. பட் இப்ப போற ரேஸ், அந்த 1000 crore ரேஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ற டைம்ல இந்த மாதிரி டாப் டைரக்டர் போறது வந்து இப்போதைக்கு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லைன்னு சொல்லணும். எஸ்கே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் நினைக்கிறீங்களா, இல்ல இட்ஸ் ஓகே அவங்க போட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல எனக்கும் அது எம்ஜி சொன்ன மாதிரி தான். ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரினா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கான டைரக்டர் இருக்கும்போது அந்த இண்டஸ்ட்ரியை தான் அவங்க வந்து டெவலப் பண்ண பார்க்கணுமே தவிர, டெவலப் பண்ணணும் அங்க இருக்கிற தேட்டர்ஸ், அப்புறம் வந்து அங்க இருக்கிற அந்த டெக்னீஷியன்ஸ்க்கு அந்த அவங்களுக்கு தான் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள தான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை தான் இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணுமே தவிர, அதை விட்டு வேற இண்டஸ்ட்ரியில் போகும்போது அந்த இண்டஸ்ட்ரிக்கு அங்கேயும் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அங்கேயும் நல்ல படம் கொடுக்குறவங்க இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இண்டஸ்ட்ரியை தான் நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா இதை நம்பியே நிறைய பேர் இருக்காங்க. ஆடியன்ஸும் வந்து அப்பதான் நம்மளை புரிஞ்சுப்பாங்க. இப்படி வந்து ஓகே அங்க வந்து நல்ல ஒரு ரெவென்யூ வருதுன்றதுக்காக அங்க போறதுனால வந்து டைரக்டர் வைஸ் வேணா அவங்களுக்கு வேணா ஒரு நல்ல ஒரு லைஃப் கிடைக்கலாம், நல்ல ஒரு அவங்க ஒரு இது அவங்களுக்கு டெவலப் ஆகலாம். மற்றபடி இண்டஸ்ட்ரி வைஸ் பாத்தீங்கன்னா அந்த நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து தமிழ் இண்டஸ்ட்ரி அந்த மட்டும் தான் நம்ம தமிழ் மூவிஸும் தமிழ் ஒரு சினிமா வந்து டெவலப் ஆகும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய தாட்ஸ் என்ன? என்னோட தாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லதுன்னு தான் சொல்றேன். ஏன்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பெரிய டைரக்டர்ஸ் வந்து வெளியில போய் ஒரு மூவி எடுக்கிறாங்க, அது பெரிய லெவல் ரீச் ஆகுதுன்ற போது அது வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸ் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்ப இன்கேஸ் தெலுங்கா இல்ல கன்னடாவா இல்ல தமிழா அந்த மாதிரி மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல ஒரு பேன் இந்தியா படமா அந்த மாதிரி வரும்போது சோ அந்த டைரக்டர் யாருன்றது வெளியே தெரியும். அதே மாதிரி அவர் கம்பேக் கொடுத்து நம்ம தமிழ் சினிமாலே ஒரு ஒரு நல்ல மூவி எடுக்கிறாருன்னா அப்ப எல்லா லாங்குவேஜோட பீப்புள்ஸும் பார்ப்பாங்க. சோ அது வந்து ஒரு பாசிட்டிவா தான் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, நீங்க வந்து உங்களுடைய ஒப்பீனியனை வச்சு பார்க்கும்போது எம்ஜியும் எஸ்கே வந்து ஒரு லைன்ல இருக்காரு, கேகே வந்து ஒரு லைன்ல இருக்காரு. பட் எனக்குள்ள என்னன்னா எம்ஜியும் எஸ்கேக்கும் ஒரு கேள்வி கேட்கறேன். என்னன்னா அவங்க வந்து போறாங்க, பட் நம்ம எப்பவுமே வந்து டிரெக்டர்ஸ்ன்றது வந்து
இப்போ ஒரு மணிரத்னம் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி நீங்க வந்து அதை விட்டுட்டு ஒரு கல்ட் கிளாசிக் மூவி எடுக்கிற பல பாலாவை எடுத்துக்கோங்க. இவங்கெல்லாம் அங்க போயிட்டு தான் ஹிட் ஆனாங்கன்ற அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நீங்க கமர்ஷியலா எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் போய் படம் எடுத்தலாம். ஆனா ஒரு மணி சார் மாதிரியோ ஒரு பாலா சார் மாதிரியோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு கல்ட் கிளாசிக் மூவியை எடுக்கணும்னா அது வந்து தமிழ் சினிமாவில் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்க ரஞ்சித் எடுத்துக்கலாம், மாரி செல்வராஜ் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி நிறைய ஹீரோ டைரக்டர்ஸ் வந்துட்டே இருக்காங்க. அதனால நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ அட்லி போறது, சங்கர் போறது, நெக்ஸ்ட் வந்து நெல்சனும் போறன்றாரு, அதே மாதிரி லோகேஷ் கனகராஜும் போறன்றாரு. லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு படம் இருக்கிறதாவும், நெல்சனுக்கு ஒரு படம் இருக்கிறதாவும் டோலிவுட்ல ஒரு பேச்சு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க போட்டுமே, ஏன் அவங்க வந்து இப்ப போறதுனால நமக்கு என்ன இழப்பு? ஏன்னா ஒரு 1000 crores தான் நம்மளோட அச்சீவ்மெண்ட்னு கிடையாது. ஏன்னா அதை விட சிறந்த படம் ஒரு மகாராஜா வந்துச்சு, அது 1000 crores ஹிட் அடிக்கல, பட் இருந்தாலும் எல்லாருடைய மனசுல இடம் பெற்றுச்சு. அந்த மாதிரி ஒரு படமா இருந்துச்சு. அது வந்து எல்லாரும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. சோ அப்படி இருக்கும்போது இவங்க போனாலே ஒரு பெரிய இழப்பு இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அதை வச்சு நீங்க சொன்னா என்ன சொல்லுவீங்க? இல்ல இவரு கேகே சொன்னார்ல, இந்த மாதிரி வந்து அங்க போறது வந்து ஒரு நம்மளோட அடுத்த பெரிய பிக் பட்ஜெட், நம்மளோட இண்டஸ்ட்ரி வந்து பிக் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ். அதர் டைரக்டர்ல போய் சொன்னா நம்ம டைரக்டர் நேம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் இப்போ தேவைப்படல. இதுக்கு முன்னாடி ஒரு காலத்துல தேவைப்படுச்சு. மணிரத்னம் பண்ணாரு, இங்க இருந்து பண்ணிட்டு ரோஜா ஒரு 1992 பண்ணாரு. அதை பண்ணிட்டு அங்கே டைரக்ட் பண்ணலாம், இந்தியில டப் பண்ணாரு. அதுக்கப்புறம் பண்ண பாம்பாயும் டப் பண்ணாரு. அதுக்கப்புறம் டைரக்ட் பிலிமா உயிரே படம் வந்து ஷாருக்கான வச்சு எடுத்தாரு டைரக்டா ஹிந்தியில. ஸோ அப்பெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து பாலிவுட்ல போய் படம் பண்ணா மட்டும்தான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட், நம்ம யாரு டைரக்டர் தெரியும், ஒரு பிக் பட்ஜெட்டா உருவாகும். பட் இப்ப அது தேவைப்படல. இப்பெல்லாம் நார்மலாவே பேன் இண்டியா மூவி உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த நேரத்துல நம்ம போய் அங்க இருக்கிற ஹீரோ, அங்க இருக்கிற வச்சு இதை எடுத்தா மட்டும்தான் 1000 crore ரீச் பண்றது மாதிரி ஒண்ணு இல்லை. ஏன்னா இது வரைக்கும் ஒரு கன்னட இண்டஸ்ட்ரியில ஒரு 50 கோடின்றது வந்து அவங்களோட ஐயா இருந்துச்சு கலெக்ஷன். ஒரு 100 crore மேபி படமே இல்லை. ஒரு கேஜி மாதிரி படம் வந்து 1000 crores போகுது. அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து போயிட்டு அதர் இண்டஸ்ட்ரியில இருக்கிற டைரக்டர் வச்சு எது ஆக்டரை வச்சுதான் படம் எடுத்தா மட்டும்தான் 1000 crore ரீச் ஆகுமோ, இல்ல அங்க போனாதான் நமக்கு ஃபேம் கிடைக்குமோ அப்படின்லாம் இல்லை. மேபி ஃபர்ஸ்ட் படத்துலயே கிடைச்சிடாது. இந்த இப்பெல்லாம் சீக்வல்ஸ் ஆரம்பிச்சு பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு தரமான படம் எடுத்தா ஆட்டோமேட்டிக்கா பேன் இண்டியா லெவல் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நானும் அப்படிதான் சொல்றேன். ஏன்னா சங்கர் மாதிரி ஒரு டைரக்டருக்கு வந்து நீங்க ஃபேம் வேணும், அதுக்கப்புறம் ஃபேன் இண்டியா எடுக்கிற அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி வேணும்ன்ற அவசியமே இல்லை. அவர் ஆல்ரெடி வந்து ஃபேன் இண்டியா பாப்புலர் தான், இந்தியா ஃபுல்லா ஒரு பெரிய டைரக்டர் தான். சேம் டைம் வந்து ராஜமௌலி பாத்தீங்கன்னா பாகுபலி எடுத்தாரு, ட்ரிபிள் ஆர் எடுத்தாரு. அது எல்லாமே தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஒரு டோலிவுட்ல இருந்து எடுத்துதான் பேன் இண்டியா லெவல்ல போயிட்டு எல்லாருக்கும் ரீச் ஆச்சு. அந்த அளவு பட்ஜெட், அந்த அளவு வந்து கலெக்ஷனும் ஆச்சு. ஸோ வந்து அவங்க வந்து எங்க எடுத்தாலே வந்து அந்த அளவு குவாலிட்டியான ஒரு மூவிஸ் கொடுத்தாக்க கண்டிப்பா அது ரீச் ஆக போகுது எல்லா இடத்துக்குமே. அது அந்த தெலுங்கு சினிமாவோ ஹிந்தி சினிமாவுக்கோ போயிட்டு தான் வந்து எல்லாரும் ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்றது அவசியமே இல்லை. இங்க தெலுங்குல இருந்தோ இல்ல தமிழ்ல இருந்து போனாக்கா ஓகே, ஒரு தமிழ் டைரக்டர் வந்து தமிழ் மூவிஸ் தான் இவ்வளவு ரீச் ஆயிருக்குன்னு பேசும்போது அதுதான் நமக்கு ஃப்ரைடே. ஸோ வந்து அங்க போயிட்டு திருப்பி இங்க வந்துட்டு வந்து மறுபடியும் நம்ம ஃபேம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது அந்த அப்போ அப்படி ஃபேம் ஆயிட்டு அந்த கதை ஒர்க் அவுட் ஆகலன்னா அது ரீச் ஆயிடுமா எல்லா இடத்துக்குமே? அப்படி சொல்ல முடியாது. கரெக்ட் தான். ஏன்னா இப்ப எம்ஜியும் எஸ்கேவும் சொல்றதுல ஒரு நல்ல பாயிண்ட் இருக்கு. நீங்க அங்க போயிட்டு தான் இப்போ வந்து இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து சினிமா வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஏன்னா நம்மளே நிறைய ஹாலிவுட் படம் பாக்குறோம், நம்மளும் நிறைய வெப் சீரிஸ் எல்லாம் அந்த மாதிரி நிறைய பாக்குறோம். அப்போ வந்து நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது, ஓ இவ்வளோ ஸ்கேல் இருக்கு அந்த மூவிஸ்ல, இவ்வளோ ஸ்கேல் இருக்கு அந்த வெப் சீரிஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு பாலிவுட்கோ ஹாலிவுட்கோ போயிட்டு தான் சக்சஸ் பண்ணணும் இல்லை. நீங்க தமிழ்லயே ஒரு பாலிவுட் படம் மாதிரி எடுக்கலாம், தமிழ்லயே ஒரு டோலிவுட் படம் மாதிரி ஹையஸ்ட் கிராசர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ நான் கிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்க என்ன விரும்புறேன்னா, நீங்க வந்து இப்போ வந்து அவங்க வந்து அப்படி போயிட்டா பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க. ஏன்னா என்ன போயிட்டு சங்கர் அவர் போயிட்டு அங்க பெரிய ப்ரைட் ஆகட்டும்னு சொல்லிட்டு, அந்த ப்ரைடை ஏன் தமிழ் நடிகரை வச்சு எடுக்க கூடாது? ஏன்னா தமிழ் நடிகரே இல்லைன்றீங்களா? ரஜினி மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காரு, கமல் மாதிரி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டார் இருக்காரு, அஜித் விஜய் மாதிரி இருக்கிறாங்க, தனுஷ் எல்லாம் என்ன மாதிரி ஆக்டர், அவரெல்லாம் வச்சு அந்த ஸ்கேலுக்கு அந்த பொட்டன்ஷியல் எடுத்தா ஓடாம இருக்க போறதில்ல. நீங்க இங்க இருக்கிற ஹீரோ வச்சுக்கிட்டே நீங்க ஒரு சங்கர் எடுத்துட்டு ராம் சரணை வச்சுதான் 350 கோடி 400 கோடி படம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை வந்து நம்ம தமிழ் ஹீரோவே பண்ணலாம், அதோட சூப்பராகவே பண்ணலாம். இன்னொன்னு நம்ம லோக்கல் நம்ம சங்கரன்னும் போது அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவருக்கு இன்னும் அழகா தெரியும், அந்த கல்ச்சரோட இங்க தெரியும். அப்படி இருக்கும்போது அதுவும் பெஸ்ட்ன்னு தான் அவங்க 2 பேரும் சொல்றாங்க. சோ அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதை பத்தினா இப்ப பாருங்க, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கங்குவா எடுத்துக்கலாம். அந்த படம் பாத்தீங்கன்னா சீரியஸாவே நல்ல படம் தான். ஜஸ்ட் அது ஏதோ இந்த வால்யூம் அது இதுன்னு ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். ஆனா நம்ம ஆடியன்ஸ் என்ன பண்ணாங்க,
ஏதாச்சும் குறை கிடைக்குமா, குறை கிடைச்சாக்கா அவ்வளவுதான், அந்த அந்த மூவியை ஃபிளாப் பண்ணிடுவாங்க. சோ அந்த மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட வச்சுட்டு ஒரு 1000 crores இல்ல 1500 crores ஒரு பட்ஜெட் போற ஒரு பெரிய படமோ ஒரு நல்ல ஸ்டோரி இருக்கிற படம் எடுக்கிறாங்கன்னா, சோ ஒரு நாள்ல 2 நாள்ல இந்த மாதிரி ஃபீட்பேக் வந்து ராங்கா கொடுக்கும்போது அது வந்து அந்த மொத்த பட்ஜெட்டவே ஃபிளாப் பண்ணும். அதே மாதிரி அந்த டைரக்டரோட மோட்டிவும் இந்த மாதிரி மூவி எடுக்கலான்ற மாதிரி மோட்டிவும் அங்க வந்து தகந்துரும். ஓகேங்களா? இப்ப நம்ம தசாவதாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கமல் எத்தனை விதமா நடிச்சிருப்பாரு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரிவ்யூவர் அவ்வளோலாம் இல்ல, அவ்வளோ ரிவ்யூவர்ஸ் கிடையாது. சோ அதனால அந்த படம் கொஞ்சம் நல்லாவே ஓடுச்சு. ஆனா இப்ப இருக்கிற ஆளுங்க எப்படின்னா எல்லாமே நம்ம பண்ற மாதிரி இப்போ யூடியூப் வீடியோஸ் தான் எல்லாமே. போய் மூவி பாக்குறாங்க, ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு செகண்ட் ஷோ இல்ல கேக்கே, வரதுக்குள்ளாரவே நான் என்ன சொல்ல வரேன்னா இதுல நீங்க வேணா அந்த 1000 crore கலெக்ட் பண்ண எல்லா மூவிஸும் பாத்தீங்கன்னா இங்க சவுத் இந்தியால மட்டும் அவங்க ஓடி அவ்வளவு கலெக்ஷன் பண்ணல. நார்த் இந்தியால இந்தி வெர்ஷன்ல ஓடி தான் அவங்க வந்து 1000 crore கிராஸ் பண்ணாங்க. ஸோ தமிழ்நாட்டுல ஓகே ஓடலாம் கூட பரவாயில்ல, ஆவரேஜா ஒன்று கொஞ்சம் போனா கூட நீங்க மத்த ஆடியன்ஸை கவர் பண்ணலாம்ல. நல்ல ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருந்தா மத்த ஆடியன்ஸ் எல்லாம் கவர் பண்ணிருக்கலாம்ல. ப்ரொமோஷன் பண்ண வேண்டியது யார் வேலை? அது வந்து ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் வேலை, டைரக்ட் பண்ண டைரக்டர் வேலை, ஃபிலிம் மேக் அந்த டீமோட வேலை. ஸோ அதை ஏன் கரெக்டா பண்ணாம நம்ம வியூவர்ஸ் மேல ஆடியன்ஸ் மேல ஏன் அவ்வளோ பழி போடணும்? அவங்க தான் அந்த மாதிரி வந்து ப்ரொமோஷன்ல பேசுனாங்க, என்ன மாதிரி ஆடியோ லான்ச்ல வந்து பேசுனாங்க, நீங்க வந்து இந்த டிக்கெட்டை வச்சுக்கோங்க அது இதுன்னெல்லாம் சொன்னாங்க. அது எக்ஸ்பெக்டேஷனை கூடிடுச்சு. சில பேர் பண்ணாங்க, வந்து சில பேர்ல மேக்ஸிமம் பண்ணாங்க, வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. ஈவன் தான் வந்து நீங்க எவ்வளோ வழி இருக்குது, நீங்க குவாலிட்டியான படம் கொடுத்தா ரீச் ஆக போகுது. ஏன் எந்திரன் ஒன்னெல்லாம் ரீச் ஆகலையா? எந்திரன் ஒன்று ரீச் ஆகலையா? அப்புறம் வந்து நிறைய படங்கள் வந்து தமிழ் சினிமால இருந்து போயிட்டு நார்த் இந்தியால எல்லாம் நிறைய பார்த்திருக்காங்க. ஆனா அந்த அளவு குவாலிட்டியான படம் இன்னும் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். இல்ல இப்போ இல்ல இதுல வந்து ஒரு கொஸ்டின் என்னன்னா, நான் எம்ஜி கிட்ட எஸ்கே கிட்டயுமே கேக்குறேன். 1000 crore படம் எடுத்தாதான் நம்ம பெருசா? அது எனக்கு ஒரு கொஸ்டின் கில்ட்டியா இருந்துட்டே இருக்கு. 1000 crores நம்ம எடுத்தாதான் அதை நீங்க வந்து இட்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அது வரலன்ற ஒரு ஆதங்கத்துல சொல்றீங்களா? இல்ல இது எனக்கு சொல்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கருத்து இருக்கு. இப்போ வந்து ஒரு ரேஸ் ஒண்ணு போயிட்டு இருக்குல்ல, 1000 crore ரீச் பண்ணதான் நம்ம இண்டஸ்ட்ரி வந்து தெரியும். இப்போ ஹிந்தி தமிழ் அதை சொல்றோம்ல, நம்ம தமிழ்ல இருக்கும்போது ஹிந்தி எதுதான், ஹிந்தி திணிப்பு எதுதான்னு சொல்லி இங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம்ல, அதேதான் ஏன்னா நம்ம லாங்குவேஜ் நசுக்கப்படுன்ற மாதிரி ஒரு பேச்சு. ஸோ அந்த 1000 crore ரீச் ஆகாதனால இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி என்ன ஆகும்னா, புதுசா ஏதாவது இன்னோவேஷன் ட்ரை பண்ண முடியாது. பட்ஜெட் வந்து நமக்கு அந்த அளவுக்கு ஸ்கேல் பெருசா படம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு நமக்கு பட்ஜெட் போடு. ரீசெண்டா அது பாகுபலி எடுத்தனால கல்கின்னு ஒரு படம் வந்துச்சு. சயின்டிபிக்காவும் சரி டெக்னிக்காவும் சரி பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அந்த மூவி. ஸோ அந்த படம் எல்லாம் எடுக்கிறதுக்கான அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ எங்க கிடைக்குதுன்னா, ஒரு 1000 crore மூவி ரீச் பண்ணனாலையும் ஒரு டோலி இண்டஸ்ட்ரி வந்து பீக்ல இருக்கிறதுனால கிடைக்குது. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரி வந்து இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தா பெருசா இப்போ பட்ஜெட் போட்டு படம் எடுக்கிற அளவுக்கு இங்க அந்த மாதிரி படம் எதுவும் சக்சஸ் ஆகல. ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம இண்டஸ்ட்ரி தூக்கி விடுற மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாம் போயிட்டு அதர் இண்டஸ்ட்ரியில அதர் டைரக்டர் வச்சு அவங்க அந்த மாதிரி படம் எடுக்கும்போது நம்ம இண்டஸ்ட்ரியோட நிலைமை வந்து இன்னும் மோசமாயிட்டு தான் போகும். ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா பெருசா பட்ஜெட் போட்டு படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர் வந்து கிடைக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து இண்டஸ்ட்ரியாவே இது வந்து ரொம்ப டம்ப் பண்ற மாதிரி தான் இருக்கும். அழியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு காலத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கலர் பிலிம் எடுத்தது ஒரு தமிழ் சினிமா தான் வச்சுக்கோங்க. சவுத் இந்தியால ஃபர்ஸ்ட் வந்து அந்த எல்லாமே ஃபர்ஸ்ட் 10 crore 50 crore 100 crore 500 crore எல்லாமே பண்ணிட்டு ஒரு 1000 crore நமக்கு வேணா அது இம்பார்ட்டன்டா இருக்காம இருக்கலாம். ஆனா இவ்வளவு நாள்ல வந்து நம்ம ஒரு இந்தி சினிமாவுக்கு அடுத்து நம்ம இருந்தோம். இப்போ வந்து 3rd 4th போகும்போது நமக்கே கொஞ்சம் ஏன் நம்மளுடைய வேல்யூ கம்மி ஆயிடுச்சா? ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே எல்லாரும் பிசினஸ்க்காக தான் பண்றாங்க. எவ்வளவு நீங்க என்னதான் சொன்னாலும் வந்து ஒரு அவார்டுக்காகவோ இல்ல வந்து வேற ஏதோ இதுக்காக பண்றாங்கன்னு சொன்னாலும், ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பண்ணாங்கன்னு சொன்னாலும் எண்ட் ஆஃப் த பிசினஸ் தான். ஸோ அந்த பிசினஸ் எப்படி நீங்க வந்து கால்குலேட் பண்ணுவீங்க? பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வச்சு தான் நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணணும்னா ஒன்னும் நார்மலா ஒன்னும் ஏதோ ஒரு படத்தை குப்பை படத்தை எடுத்து வச்சுட்டு அது 1000 கோடி கலெக்ட் பண்ணாது. ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும் அதுல. அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த அது அத்தனை பேருக்கு போய் ரீச் ஆகும். ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த ஒரு டார்கெட் அவங்களால ரீச் பண்ண முடியுது. அப்படின்னும் போது வந்து நம்ம அதுல ஃபெயில் ஆயிட்டோம் தானே மீனிங் இப்போ வரைக்கும். சோ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இந்த 1000 crores வந்து நல்ல படமா இருந்தாதான் வின் பண்ணோம், இல்ல நல்லா இல்லாத படமா எடுத்தா 1000 crores அடிக்க போறதுல. அப்ப நீங்க இவ்வளவு நாள் நல்ல படம் எடுக்க அந்த 1000 crores அடிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல படம் எடுக்கலன்னு நீங்க மீன் பண்றீங்க. கரெக்ட் தான். ஏன்னா நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே கரெக்ட் தான். ஒரு பாலிவுட் நெக்ஸ்ட் நம்ம இருந்தோம். பட் இப்ப பார்த்தா கதை வயசு நம்ம இன்னுமே நல்ல படமா எடுத்துட்டு இருக்கிறோம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்டோரியா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம எடுக்கிற ஒரு வாழை, ஒரு தங்கலான், மகாராஜா,
அதுக்கப்புறம் லப்பர் பந்து வந்து கமர்ஷியலா இருந்தா கூட இட்ஸ் நல்ல ஹியூஜ் சக்சஸ் கிடைச்ச ஒரு படம். இந்த மாதிரி படங்கள் வந்து ஐ திங்க் தமிழ்ல மட்டும்தான் எடுக்க முடியுது. அது ஒரு விஷயம் நம்ம வந்து பெரிய விஷயமா நினைக்கிறேன். ஏன் நம்ம அந்த மாதிரி படத்தை வச்சு நம்மளால ஒரு நீங்க சொல்ற மாதிரி மார்க்கெட்டை பெருசு பண்ணி அதை வந்து பெருசா எடுத்துட்டு போக முடியாதா? ஏன்னா இப்போ ஒரு மகாராஜாவுல நீங்க ஒரு விஜய் அஜித் கேரக்டர் வச்சு பாருங்க, அது என்ன ஸ்கேல் இருந்திருக்கும். ஏன்னா எல்லா பொட்டன்ஷியலும் அவங்களுக்கு இருக்குது அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு. ஒரு கமர்ஷியலாவே நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஒரு 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 ஸ்டோரி ஓரியன்டா இப்ப நீங்க சுல்தான் பார்த்திருப்பீங்க, அதுக்கப்புறம் தங்கல் பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் வந்து தங்கல் எல்லாம் கிட்டத்தட்ட இது வரைக்குமே இந்தியாவில் ரிலீஸ் பண்ண படத்திலே நம்பர் 1 நினைக்கிறேன். 2000 crore பக்கம் சொல்றாங்க. அதெல்லாம் பெரிய மாசி எலமெண்டான கதையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுல இவருக்கு யாருக்கு ஆமீர் கானுக்கு வந்து ஒரு பெரிய மாஸ் சீனோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, ஸ்டோரி தான். அந்த மாதிரி வச்சு நம்மளால ஒரு நீங்க எனக்கு வந்து நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனா சொல்றேன். ஐ டோன்ட் கன்சிடர் மை 1000 crores பத்தி நான் கன்சிடர் பண்ணல. பட் ஆனா எனக்கு அந்த மாதிரி கதை எடுத்தா 1000 crores அடிக்கும்ல அப்படின்னு நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி ஒரு கதையை நீங்க எடுங்க, நல்ல கதையா. ஏன் நீங்க நினைக்கிறதும் ஃபில்ஃபில் ஆகும், நான் நினைக்கிறதும் ஃபில்ஃபில் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க அப்படி வச்சா நீங்க கமர்ஷியல் தான் வந்து 1000 crores போகும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த மாதிரி கதையும் போகும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அங்கேயே ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில நான் ஒரு ஃபெயிலியர் வந்து சந்திக்கிறோம். ஏன்னா ப்ரொமோஷன் பண்றதுல இப்ப என்னதான் ஒரு நல்ல கதையை எடுத்து வச்சுட்டா கூட அந்த படத்தை வந்து கரெக்டான லெவல்ல ப்ரொமோஷன் பண்ணா மட்டும்தான் அந்த படமோட ரீச் இருக்கும். இப்ப நீங்க ஒரு கேஜிஎஃப் எடுத்து கான்டாரை வந்து ஏன் 400 crores அடிச்சிச்சுன்னா, அந்த 400 crores அடிக்கிறவன படம் இல்லை, அதுக்கு பெருசா ப்ரொமோஷன் இல்லை. அந்த படம் ரிலீஸ் பண்ண ப்ரொடியூஷன் இருக்குல்ல, உம்பாலி பிலிம்ஸ், அவங்களோட திறமை தான். அந்த ப்ரொடக்ஷனால தான் அந்த படம் 400 crores ரீச் ஆச்சு. நெக்ஸ்ட் 1000 crores வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதனால அங்கேயுமே இங்க ஒரு ஃபெயிலியர் நம்ம சந்திக்கிறோம். நம்ம வந்து ப்ரொமோஷன் வந்து நம்ம ஆக்ட்ரஸ் வந்து நம்ம எடுக்கிற ஆக்ட்ரஸ் சரியா ப்ரொமோஷன் பண்றது இல்லை ஒண்ணு. அப்புறம் சரோ சொன்னார்ல இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 50 crore ஃபர்ஸ்ட் வருஷம் 100 crore இருக்கும்போது, நான் ஒரு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் கேம் சேஞ்சர் ப்ரொமோஷன்ல. சங்கர் சொல்றாரு இந்த மாதிரி இந்திய சினிமாவோட ப்ரைடு வந்து ராஜமௌலின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கெல்லாம் ஒரு பிரேக்கப் ஃபீல் தான். ஒரு என்னடா எப்படி இருந்தோமோ, ஒரு 2010 அப்படியே ரிவைன் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு எந்திரன் மாதிரி ஒரு படம், சும்மா ஒரு ஹாலிவுட் டைரக்டர்ஸே வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரெஸ் ஆகி ஒரு அவெஞ்சர் மாதிரி ஒரு கேம் ஒரு படத்துல இம்ப்ரெஸ் ஆகி ஒரு கேரக்டர் வைக்கிற அளவுக்கு ஒரு தரமான படம் 2.2 வந்து உண்மையாவே ப்ரைட் ஆஃப் இந்தியா தாங்க. ஏன்னா பட்ஜெட்டே இல்லாத காலத்துல 2018-10-9 என்ன பட்ஜெட் இருக்கும், அப்பதான் அவதாரே ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்பதான் உலகத்துக்கு அந்த விஎஃப்எக்ஸோட வேல்யூவே தெரியுது. அந்த மாதிரி ஒரு சீசன்ல எந்திரன் மாதிரி ஒரு படம் கொடுத்ததெல்லாம் வந்து மிராக்கல். பட் அவருடைய டவுன் பாலெல்லாம் வந்து நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியமற்ற விஷயம் நான் சொல்ல வரேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டவுன் ஃபால். அதுதான் இது இந்த சங்கரனுடைய நீங்க சங்கர் வந்து இப்போ தெலுங்குக்கு போனதே வந்து எவ்வளவு பேர் நம்ம வந்து ஃப்ரைடா ஃபீல் பண்றோம். கேட்க சொன்னாரு ஃப்ரைடா இருக்கும் அந்த மாதிரி. நமக்கு அதுவே கஷ்டமா தான் இருக்கு. அவர் இங்கனால சக்சஸ் ஆக முடியல, சக்சீட் ஆக முடியலன்ட்டு அங்க போனாரா, இல்ல ஏன் வந்து இங்க அதுக்கான ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் இல்லைன்னு போறாரா, என்ன காரணத்துக்காக அங்க போறாரு, ஏன் அவங்க கிட்ட இருக்கிற டெக்னீஷியன் அளவு நம்ம கிட்ட இல்லையா, இல்ல என்ன பிரச்சனை? அந்த 350ன்றது வந்து நீங்க இந்தியன் 2K 350 பிளஸ் போட்டாங்க இல்லையா. சோ வந்து பட்ஜெட் இருக்கு, ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஏன்னா எனக்கு சரோ நீங்க சொன்னல, நீங்க சொன்னீங்களா இந்த மாதிரி ஏன் சங்கர் வந்து கேம் சேஞ்சர் அங்க போராடின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா கேம் சேஞ்சர் படத்தோட பட்ஜெட் வந்து 450 crores இருக்கு, ஓகேவா. அதோட ஆக்டரோட ராம் சரண் சேலரி பாத்தீங்கன்னா 65 crores. இப்ப கேம் சேஞ்சர் மாதிரி ஒரு படம் இருக்குன்னா நம்ம யாரை வச்சு இமேஜின் பண்ணுவோம்னா, ஒரு விஜய் வச்சுக்கலாம், இல்ல அஜித் வச்சுக்கலாம், ஒரு மாஸ் ஒரு டைரோன் ஆக்டர் வச்சு எடுக்க போற படம். நம்மளோட டைரோன் ஆக்டர் இப்ப நீங்க அவர் மார்க்கெட் வேல்யூ இருக்குல்ல, 450 crore வரது தாங்குற அளவுக்கு சூர்யாவுக்கு இப்போதைக்கு மார்க்கெட் இருக்குல்ல. நான் அதை விட்டுருங்க. இப்ப டைரோன் ஆக்டர் எடுத்துன்னா அஜித் விஜய் வச்சு எடுக்க போறாங்க, இல்ல ரஜினி வச்சு எடுக்க போறாங்க. இந்த கேம் சேஞ்சர் படத்தை அவங்க வச்சுதான் எடுக்க முடியும். ஏன்னா ஒரு 450 crores பட்ஜெட் போகும்போது, சோ அங்க ஹீரோட சேலரி பாத்தீங்கன்னா 65 crores முடிஞ்சிருச்சு கேம் சேஞ்சருக்கு. பட் நம்ம வாங்குற சேலரி எவ்வளவு சொல்லு? நம்மளோட டைரோன் ஆக்டர் வந்து 200 crores வாங்குறாங்க. அங்கேயும் வந்து 100+ crore 150-200 crore வாங்குற இது ஆக்டர் எல்லாம் வந்துட்டாங்க. பிரபாஸ் நீங்க பாத்தீங்கன்னா 150+ crore அவர் சேலரி வாங்குறாரு. அப்புறம் வந்து அல்லு அர்ஜுன் கூட 300 crore பார்த்தோம். சோ அங்கேயும் வந்து 100 crores எல்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அவங்க ஏத்த போறாங்க ஆட்டோமேட்டிக்கா. இல்ல நீங்க சொன்னீங்களா இந்த கேம் சேஞ்சர் வந்து ஏன் அங்க போனாருன்னு சொல்லி, அதுக்கான விளக்கு தான் சொல்றேன் நானு. இப்போ அவருக்கு இல்ல நான் போனதை பத்தி சொல்லல, ஏன் வந்து அது போனது நமக்கு சந்தோஷமா இருக்கா கஷ்டமா தானே இருக்குன்ற மாதிரி நான் சொல்றேன். இல்ல அதுக்கான ரீசன் தான் அவர் எம்ஜி சொல்றாரு. அவசியம் இல்லையே, 450 crore அவசியம் இல்லையே. சாங் 75 crores கொடுத்து எடுக்கிறாங்கன்னா அவரோட விஷயம் எப்படி இருக்குன்னு நினைச்சுக்கோ.
நம்ம அந்த தியேட்டர்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அந்த ஒரு விஷுவல் ஒரு சரியா ஒரு கிராண்டா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்துக்கோம். அந்த மாதிரி ஒரு கிராண்டா எடுக்கும்போது ஹீரோட சேலரியும் டைரக்டரோட சேலரியும் அந்த பட்ஜெட்ல இருக்கணும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 30% வந்து ஒரு பட்ஜெட்ல ஒரு ஹீரோட சேலரி மொத்த கேஸ்டோட சேலரி ஒத்துக்கலாம். மொத்தமா ஒரு 70% கேஸ்டோட சேலரி வச்சுன்னு ஒரு 30% நம்ம எதிர்பார்க்குற படத்தை எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. சங்கரோட விஷனுக்கு இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கரெக்ட். அவரை வந்து நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே அந்த கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன வருதுன்னா, முதல்ல அந்த காஸ்ட் வந்து கம்மியா இருக்கணும். வந்து இப்போ ராம்சரண் ஒரு 65 crores மாதிரி ஒரு காஸ்டிங் கிடைக்கணும். 2வது விஷயம் என்னன்னா, ப்ரொமோஷன் கம்பல்சரி பண்ணணும். ஏன்னா நீங்க வந்து ஒரு 400 கோடி போடுறீங்கன்னா கம்பல்சரி ப்ரொமோஷன் பண்ணணும். ஓகேங்களா? அது 2வது விஷயம். 3வது விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை தாங்குற ஹீரோவா அந்த கதையும் அந்த பட்ஜெட்டும் போய் சேரணும். ஏன்னா நீங்க வந்து அது இல்லாம வந்து ஒரு சின்ன ஆக்டர் வச்சு, நான் பேர் சொல்லல, சின்ன ஆக்டர் வச்சுட்டு ஒரு 200 கோடி 300 கோடி வச்சு நம்மளால ட்ரை பண்ண முடியாது, வராது. ஸோ அப்படி அந்த 3ம் சேர்ந்து வரும்போது தான் அது வந்து பெரிய படமாகுது. அதுல நம்ம வந்து தமிழ் சினிமா கொஞ்சம் லேக் ஆகிறோம். ஏன்னா பெரிய ஹீரோ ப்ரொமோஷன் வர்றதுல அவங்களோட பட்ஜெட் அவங்களுடைய சேலரி கம்மியாக போறதுல எல்லாருமே 175 200 crores சொல்றாங்க. ஸோ அது 2வது விஷயம். 3வது விஷயம் என்னன்னா, இது எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருந்தா அந்த காஸ்டிங் வந்து அந்த 400 கோடி பட்ஜெட்டை தாங்குற மாதிரி கிடைக்கிறதுல. ஸோ இதெல்லாம் தான் பெரிய ரீசன். பட் என்ன வேதனைன்னா, இப்போ சங்கர் அங்க போயிட்டு இந்த கேம் சேஞ்சர்ல ஒரு 1000 crore வச்சு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அட்லி ஒரு 1000 crores அங்க போய் கொடுத்துட்டாரு ஹிந்தி. சங்கர் இங்க ஒரு 1000 crores கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நெல்சன் வந்து தெலுங்குக்கு போறாரு. லோகேஷ் கனகராஜ் தெலுங்குக்கு போற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோவெல்லாம் அங்க போயிட்டா முதல் விஷயம் நம்ம தமிழ் சினிமா அஃபெக்ட் ஆக போறதில்ல. யாரோ ஒருத்தர் வந்து தமிழ் சினிமா தூக்கி பிடிக்க தான் போறாங்க, அது பிரச்சனை இல்லை. பட் என்ன 2வது விஷயம்னா, ஒரு நல்ல ஒரு டேலண்டடான ஒரு டைரக்டர்ஸை வந்து நம்ம ஒரு இழக்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா முருகதாஸ் கூட அடுத்து சல்மான் கானை வச்சு படம் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி அவரும் சல்மான் கானை வச்சு பண்ணிட்டு இருக்கிறாரு. சோ இந்த மாதிரி ஒரு இந்த 5 டைரக்டருமே தமிழ்ல ஒரு 5 பேரை டைரக்ட் பண்ணியிருந்தா அந்த வருஷம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு 2025ல நெல்சன் ஒரு படம் பண்றாரு, இவர் நெல்சன் ஒரு படம் வருது, லோகேஷ் ஒரு படம் வருது, சங்கர் ஒரு படம் வருது, அட்லி ஒரு படம் வருது, முருகதாஸ் ஒரு படம் வருது. 5 மாசத்துல ஒரு படம் வருதுன்னா எப்படி இருக்கும்? அந்த அதை நினைச்சு பாருங்க. என்ன மாதிரி ஸ்கேலா இருக்கும், என்ன மாதிரி பொட்டன்ஷியல், அதை எவ்வளவு தூக்கிட்டு போகும். ஸோ அதுல வந்து நம்ம லேக் ஆகிறோம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க நம்ம இப்படி போறது அவங்கள இது பண்ணா கூட அவங்களும் நம்ம யோசிக்கணும். ஏன்னா யாருமே வந்து இங்க ஃப்ரீயா சர்வீஸ் பண்ண வரல. கரெக்டுங்களா இல்லையா? யாருமே ஃப்ரீயா சர்வீஸ் பண்ண வரல. அப்படி பார்க்கும்போது இங்க வந்து நீங்க 30 கோடி தான் மேக்ஸிமம் ஒரு டைரக்டர் கொடுக்குறீங்கன்னா, அவன் 55 கோடி கொடுக்குறன்னா கண்டிப்பா போதான் செய்வாங்க. ஏன்னா அவங்க சேவை செய்யறதுக்காக வரல. இல்ல அவங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே அவங்களோட ஃபேமும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகணும், அவங்களோட ரெனமரேஷனும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகணும். ஸோ அதை கன்சிடர் பண்ணி தான் பண்றாங்க. ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சொன்னது எனக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. பட் சிம்பிள் திங் என்னன்னா, நம்ம எந்த டைரக்டருமே நம்பி தமிழ் சினிமா இல்லைங்க. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். போன வருஷமெல்லாம் இந்த எந்த டைரக்டருமே படம் எடுக்காம நம்ம ஒரு மகாராஜாவை கொடுத்தோம், ஒரு வாழையை கொடுத்தோம், ஒரு தங்கலானை கொடுத்தோம், ஒரு விடுதலையை கொடுத்தோம். என்னன்னா அது வந்து பெருசா வெற்றி அடையலைன்னா கூட அந்த படம் காலத்துக்கு நின்று பேசும். அந்த மாதிரி ஒரு சீனை பண்ணோம். ஆனா ஒரு வேதனை என்னன்னா, ஒரு 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 500 crores கூட, ஏன்னா இந்த இப்ப இருக்கிற தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 500 crores நார்மலாவே அடிக்கலாம். 500 crores கூட அடிக்க முடியாத அளவுக்கு நம்ம ஒர்த் இல்லாம இல்லை. ஸோ அதை கூட அச்சீவ் பண்ண முடியலன்றது ஒரு பேட் திங் தான். ஸோ ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அது கரெக்டா புரியுது. ஏன்னா வரும்போது நமக்கும் எப்படி இருக்குதுன்னா, சிம்பிளா தோணும்போது ஏன் போட்டோம், இல்லாட்டி ஏன் போனோம், இந்த மாதிரி கொஸ்டின் இருந்துச்சு. நீங்க சொல்ல பாயிண்ட் வந்து அது வேலிடா இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் அந்த பாயிண்ட் எல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வியூவர்ஸ்க்கு நம்ம அதுதான் சொல்றோம், நம்ம வீடியோ முழுசா பாருங்க. வெளியே முழுசா பார்த்தாதான் எங்களுடைய ஒப்பீனியன் வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா நாங்க சேனல் பேர் எதுக்கு இட்ஸ் மாதிரி ஒப்பீனியன் வச்சிருக்கோம்னா எங்களுடைய ஒப்பீனியன் தான். ஸோ முழுசா பாருங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதை வந்து எங்களுக்கு அடுத்த வீடியோ பண்றதுக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.